வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்ப டிஃபரெண்டா சூப்பரா இருக்கக்கூடிய கான்செப்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு படம். மனுஷங்க எல்லாத்தையும் சின்னதா மாத்தி குட்டியா மாத்திடுறானுங்க. அப்படி நம்ம குட்டி மனுஷனா வாழ்ந்தா பணம், காசு, காரு, பங்களா, வீடு, நகை, சொத்து அப்படின்னு சொல்லி எல்லாமே கிடைக்குது. சீக்கிரமே லைஃப்ல ரிட்டையர் ஆயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்ட்டி, தண்ணி, பப்பு, ஷிப்பு அப்படின்னு சொல்லி என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்குது. ஆனா வெறும் 13-15 சென்டிமீட்டர் தான் நம்ம இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு வித்தியாசமான உலகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நம்ம பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். படத்தோட பேரு டவுன் சைசிங் 2017. அப்புறம் நான் போஸ்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன். உங்க யாருக்காவது, உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய யாருக்காவது வில்லேஜ் போஸ்ட்மேனா இருக்கேன், இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா, அப்பாக்கோ அம்மாக்கோ வயசாயிருச்சு, சரி ஓகே ஒரு 40-50 வயசாயிருச்சு, மாசம் ஒரு 500,000 அவங்க பேர்ல போட்டு வைப்போம். பின்னால வந்து 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் அப்படின்னு சொல்லி பல்கா வரட்டும். இருக்கிறதுலேயே அதிக போனஸ் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கு. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்டா வரட்டும். இல்ல என் புள்ள இப்பதான் வந்து ஒரு 4-5 வயசு ஆகுது, அவனுக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க, அதே டைம்ல நல்ல அமௌண்ட் பல்காவும் கிடைக்கும். 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு மாசம் போட்டுக்கலாம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி கட்டுற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். 63 82 63 41 52 இதுதான் என்னுடைய போன் நம்பர். இந்த போன் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். உங்களுடைய ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸையும் சேவிங்ஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழியை பார்த்துக்கங்க. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைஃப்ல ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். அப்படியாப்பட்ட கேரக்டர் உங்க லைஃப்ல யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, டைமை வேஸ்ட் பண்ணாம வாங்க படத்துக்குள்ள. எதிர்காலத்துல ஓவர் பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், அதனால ரிசோர்ஸ் அப்படின்றதுக்கே தட்டுப்பாடாயிருச்சு. இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு பதிலா சில சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்பெஷலான ப்ரொசீஜர் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. செல்லுலார் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ராசஸ் ஒன்று உருவாக்குறாங்க. அதன் மூலயமா மக்களை வந்து அவங்க இருக்கக்கூடிய சைஸ் அப்படியே சின்னதா மினியனா மாத்த முடியும், மினியன்ஸா மாத்த முடியும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஒரு எலி மேல, ரேட் மேல ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒரு ஓவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஷின்ல உள்ள வச்சு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு எலி சின்ன எலியா மாறிடுச்சு. 5 வருடங்கள் கழிச்சு துருக்கியில காமிக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபசர் ஒரு பாக்ஸ் ஒண்ணு காமிக்கிறாரு. மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உள்ள ஒருத்தர், குட்டியா ஒருத்தர் இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஷாக்கு, எப்படி குட்டி மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு. இப்ப அந்த குட்டி மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த குட்டி மனுஷன், அவரோட ஒய்ஃப், அப்புறம் இன்னும் 36 பேர் குட்டியா மாத்தக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வாலண்டியரா மாறி அவங்க எல்லாரும் அப்படியே சின்ன சைஸ்லயே வாழ்ந்துட்டு வராங்க. வெறும் 1-2 மணி நேரங்கள்லயே பெயினே இல்லாம அவங்க அந்த ஒரு ப்ராசஸ்ல இருந்ததா சொல்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குட்டியான டைனியான வில்லேஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. நல்ல தூய்மையான ஆக்சிஜன் இருக்கிற மாதிரியான நல்ல க்ளோஸ்டா எல்லா பக்கமும் சரியா மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளேஸா உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இவங்க சின்னதா இருக்கிறதுனால வேற எதுவும் அனிமல்ஸோ சம்திங் வேற ஏதாவது வந்து அட்டாக் பண்றது கூட சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனாலதான் சின்னதா தண்ணி ஊத்தி விட்டா கூட அது வெள்ளமா மாறுற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த 4 வருஷத்துல இந்த 38 பேர் மொத்தமா உருவாக்கின கழிவுகள் அப்படின்றது இந்த சின்ன சாக்கு பை அளவு இருக்கக்கூடிய கழிவுகள் தான். சோ இதனால பூமிக்கு நிறைய கழிவு மாசுபாடு, வேஸ்டேஜ் கம்மியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையுமே, அந்த நபர்கள் மொத்த பேரும் அப்படியே தள்ளிக்கிட்டு வராங்க. அந்த மினியன்ஸா இருக்காங்க எல்லாருமே. அதுல இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை பிறந்திருக்கு. அந்த 2 குட்டி குழந்தைகளையும் காமிக்கிறாங்க. இப்படி நம்ம சின்னதா மாறிட்டா குழந்தை பெத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு கூட பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு நியூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப பால் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காமிக்கிறாரு. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம வேர்ல்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த உலகம் மாறுதல் அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பெருமையா தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அப்படி உங்க சயின்டிஸ்டால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய பேக் பெயின் எப்படியாச்சும் ரிலீவ் பண்ண சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. மார்ஸுக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்க, எனக்கு பேக் பெயின் இத்தனை வருஷமா இருக்கு, அதை சரி பண்ண மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஃபன்னியா கேட்கிறாங்க. 10 வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப மினியன் ஆகுறது, சின்ன சைஸ் ஆகுறது அப்படின்றது ஒரு மாதிரி காமனா மாறிடுச்சு. மக்கள் எல்லாருமே இதுக்கு விருப்பப்படுறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் வந்து ஸ்பெண்டிங் பண்றது, கன்சியூமர் ஸ்பெண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த ரெவன்யூஸ் கம்மியானதுனால இப்போ கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூவும் கம்மியாயிருச்சு. இப்போ அவங்களுக்கு தேவையான வாழக்கூடிய வீடு அப்படின்றது சின்னதான் தேவை. ஏன்னா சின்ன மனுஷங்களா தான் இருக்காங்க. அதுக்கான செலவுன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இவங்களால இப்ப வந்து லோன் வாங்கணும், நான் வீடு கட்டணும், அவங்களோட தேவைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. சின்ன மனுஷங்களா இருக்கிறதுனால அவங்க லோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவங்க வர்றதே கிடையாது. பொலிட்டிக்கலாவும் அரசியல் ரீதியா நிறைய விஷயம் மாறுதல் அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்கன் டிக்டேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப்
யூபியவும் மொத்தமா சின்னதா மாத்திட்டாங்க. பிரச்சனை பண்ற ஒரு குரூப். அப்படியே நமக்கு பாலதான் மறுபடியும் காமிக்கிறாங்க. தெரபிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ மேரி பண்ணிட்டு இருக்க கல்யாணம் பண்ண பொண்ணோட பேரு ஆட்ரி. வீட்டுல இருக்கும்போது தம் பொண்டாட்டிக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுவோம். இந்த 2 பேருமே எப்படியாச்சும் வீடு வாங்கலாம்னு சொல்லி போய் பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களுடைய சேலரி கம்மியா இருக்கு. எனஃபா இல்ல, நாட் குட் எனஃப். ஒரு நாள் ஸ்கூல் ரீயூனியன் நடக்குது. அந்த ரீயூனியன்ல பாக்கும்போது எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு சின்ன பாக்ஸை தூக்கிட்டு ஒருத்தன் வரான். என்னன்னு பார்த்தா லாஸ்ட் கப்புலா இருக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்க சின்ன சைஸா மாறிட்டாங்க. எல்லாருமே லட்சக்கணக்கான கொஸ்டினை கேக்குறாங்க. அது எப்படி, இது எப்படி அப்படின்னு. சின்னதா இருக்கக்கூடிய இந்த ஒரு லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவன் சின்ன வயசுல. சோ அதனால அவன்கிட்ட நம்ம ஹீரோ தனியா பேசுறான். நீ ஏன்டா இப்படி பண்ண, உலகத்தை காப்பாத்தவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் எனக்காக தான் பண்ணேன். என்ன நான் காப்பாத்திக்கணும், எனக்கும் என் வைஃபுக்கும் ஒரு மாதிரி லைஃப் போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதை ரீசெட் பண்றதுக்காக தான் இதை பண்ணேன். அது மட்டும் இல்லாம இந்த சின்னதா இருக்கக்கூடிய லைஃப்ல இருக்கவங்க தான் பெஸ்டான ஹவுசஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெஸ்டான எக்யூப்மெண்ட் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் டாக்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ன்ற அவசியமும் கிடையாது. உண்மையை சொன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க புருஷன் முன்னாடியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி ஒர்க்ன்றது அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இப்ப அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்றது ரிட்டையர் ஆகிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆல்ரெடி சம்பாரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோட வைஃப் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் மெயில் ஒண்ணு வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க அடமான கடன் கேட்டிருப்பாங்க. மார்டேஜ் லோன் வந்து கேட்டிருப்பாங்க. அதோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு, டிக்ளைன் ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அடுத்த நாள் இந்த ஸ்ட்ரங்கன் லைஃப் இருக்கு இல்லையா, குட்டியான லைஃப், இதை ப்ரோமோட் பண்ற மாதிரியான ஒரு ஈவென்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுல போயிட்டு நம்ம ஹீரோவும் ஒய்ஃபும் போய் அட்டன் பண்றாங்க. அந்த ஷோல என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த டைனி லைஃப் அப்படின்றது எப்படி இருக்கும். மிகப்பெரிய வீடு, ஃபேன்சியான ஜுவல்லரிஸ், இது எல்லாமே ரொம்ப கம்மியான காசுல கிடைக்குது. மிகப்பெரிய சிட்டி, மிகப்பெரிய வீடு. ஆனா இந்த ப்ராசஸ்ல உள்ள போறதுக்கான பேக்கேஜ் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. இருந்தாலும் ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கு. எதிர்காலமும் சரியில்லை. சரி ஓகே, இங்க போனா நம்ம லைஃப் மாறிடும், அங்க போனா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த சில நாட்களுக்கு அந்த புதுசான லைஃபுக்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக அவங்களே ஒரு மாதிரி ரொம்ப கியூரியாசிட்டியோட இருக்காங்க. எப்படி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு. அவங்களுடைய எல்லா பொருட்களையுமே வித்துட்டாங்க. ஃபேக்டரியில கூட நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியில அவன் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே இன்னொருத்தருக்கு கத்தும் கொடுத்துடுறான். இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு எல்லாருமே நம்ம ஹீரோக்கு குட் பை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடைசி இரவுல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய குட் பை பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த ஹீரோயினோட அப்பா வந்து இந்த பார்ட்டில அட்டன் பண்றாரு. ஆனா அம்மா வந்து அட்டன் பண்ணல. ஏன்னா அம்மாக்கு பிடிக்கல. ஆனா அந்த பார்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு இந்த விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இந்த குட்டியான மனுஷங்களுக்கு இதுக்கப்புறம் ஓட்டு கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஓட்டுரிமை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்றாரு. அடுத்த நாள் இந்த 2 பேருமே அந்த ஸ்பெஷலான அந்த ஃபெசிலிட்டிக்கு போறாங்க. அந்த பஸ்லயும் அந்த குட்டியான மனுஷங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. சைன் போட்டாச்சு. ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஃபுல் பாடி ஹேர் அவல் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஐப்ரோஸ் முதற்கொண்டு. அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸையும் ரிமூவ் பண்றாங்க. ஈவன் பல்லுல கூட சில பேர் மெட்டல் வச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் ரிமூவ் பண்றாங்க. ஒரே மாதிரியான மிஷின்ல. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷலான காம்போனன்ட் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்படியே அந்த ஷ்ரிங்கிங் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருமே சின்னதா மாறிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய நர்சஸ் எல்லாருமே அந்த குட்டி மனிதர்களை எடுத்துட்டு வந்து சின்ன ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு போறாங்க. குட்டியா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த குட்டி மனுஷங்களுக்கு பல்லுல நல்ல நீட்டான கிளீனான டூத் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஒரு குக்கியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பிஸ்கட். ஆனா அது இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஜெயிண்ட் மாதிரி இருக்கு. சரி, என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் அவங்கள நாங்க மாத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு கால் ஒண்ணு வருது நம்ம ஹீரோக்கு. அந்த சைடுல இருக்கிறது ஹீரோவோட ஒய்ஃப் தான். எனக்கு இன்னும் ப்ரொசீஜர் முடிக்கல அப்படின்றாங்க. இவளுடைய மண்டையில இருக்கக்கூடிய ஹேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது, மொட்டை போட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு இப்பதான் புரியுது, ஓகே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஃபெசிலிட்டியை விட்டு நான் தப்பிச்சு வந்துட்டேன். எனக்கு இதை பண்ண வேணாம். இதை நான் பண்ணணும்னு நினைச்சது உனக்காகத்தான், நீ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றா. ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து கத்துறான், கோவப்படுறான். ஏன்னா அவ பாட்டுக்கு அந்த உலகத்துல அவ பாட்டுக்கு இருந்துக்கிட்டான், இவன் இங்க வந்து மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை டைனி சிட்டி லெஷர் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு பிளேஸை சுத்தி காமிக்கிறாங்க, டூர் கூட்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்றது புரியுது நம்ம ஹீரோக்கும். ஆனா அவளால முழுசா என்ஜாய் பண்ண முடியல, அந்த சந்தோஷத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா தன் வைஃப் வந்து இந்த மாதிரி ஏமாத்துவா அப்படின்னு சொல்லி அவன் கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதுக்கப்புறமா இவனுக்கு இருக்கக்கூடிய இவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட
சொல்லப்பட்ட அந்த ஒரு லக்ஸரியான ஹவுஸுக்கு வரான். ஃபுட்டு க்ளோத்னு சொல்லி ஆல்ரெடி அந்த வீடு முழுக்க இருக்கு. அப்புறம் டெலிவரி வேன்ல டெலிவரி மேன் வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃபோட வெட்டிங் ரிங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது மிகப்பெரிய சைஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இவன் குட்டியான டிவில உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டான். அவ்வளவுதான், அவனுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. கால் சென்டர்ல கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து வீடு எய்த்து வீடு அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கான். அவனுடைய பழைய ஓல்டு ஸ்கூல் படி அவனை மீட் பண்றான். அவன் மூலமா தான் இவனுக்கு இந்த ஒரு ஐடியா வந்திருக்கும் ஓகே அப்படின்னு. இருந்தாலும் ஏமாற்றத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் மதர் ஒருத்தவங்களை போயிட்டு டேட் பண்றான். ஆனா அந்த டேட்டிங் ரொம்ப டல்லா போகுது. பக்கத்து வீட்டுல ரொம்ப சவுண்ட் போட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப இவன் கத்துறான், டேய் சவுண்ட் போடாம பார்ட்டி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். சோ அதனால அந்த மேல் வீட்டுக்காரன் கீழே வரான். கீழே வந்து இங்க பாரு, நம்ம வந்து சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்க கூடாது, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட பேரு டூஷன். அவன் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூவை பார்த்து வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அட்மையர் பண்றான். அந்த டேட்டிங்கும் ஒரு வழியா முடிய வருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்றான் அந்த சிங்கிள் மாமா. இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு டேட்டிங். அதுக்கப்புறமா தான் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு பார்ட்டிக்கு தான் இவனும் போறான். அங்க கான்ராட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மீட் பண்றான். அவருக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஷிப்பே இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இந்த டைனி உலகத்துல பிறந்த முதல் குழந்தை இப்ப வளர்ந்து டீனேஜரா இருக்கான். அவனை போய் மீட் பண்ண அவன் கூட செல்ஃபி எடுக்கிறான். ஃபைனலா டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்து டான்ஸ் ஆடுறான். அந்த பார்ட்டிக்கு நடுவுல ஒரு பொண்ணை பாக்குறான். ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறானுங்க. அந்த பொண்ணு இவனை முத்தம் கொடுத்துருச்சு. அந்த பொண்ணு வாயில ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒண்ணு வச்சிருக்கு. அது இவனை ஒரு மாதிரி கேரா போதையா மாத்துறது. இருந்தாலும் அவனை ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆக்குது. நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த ஆட்ரி ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாலுசினேஷன்ல அப்பப்ப வந்துட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தன்னோட வீட்டோட ஃப்ளோர்ல படுத்துக்க வீட்டை கிளீன் பண்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க நடந்து வர யாரோ வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரியான பழகுன மாதிரியான ஃபீல் கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் டியூஷன் அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபர் பண்றான். இந்த ஸ்ட்ரங்கன் லைஃப் எப்படி எல்லாம் இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கானுங்க. கம்மியான வேலை, பார்ட்டி, நல்ல சம்பளம், ஜாலியான லைஃப், சரியான வீடு, தேவையான நகை எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த கிளீன் பண்ற லேடிஸையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அங்க போய் பார்த்தா அந்த கிளீன் பண்ண வந்த அந்த லேடி இவ ரூம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெடிசனை வந்து திருடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு நாக்லாண்ட். இந்த பெருசால இருந்து குட்டியா மாத்திர அந்த ஒரு சர்ஜரி இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் இவ ஆல்ரெடி டிவில எல்லாம் வந்திருப்பா. அதை நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். நான் ஒன்னும் திருடல அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னுடைய சிக்கான ஃப்ரெண்டுக்காக அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக மெடிசன் எடுத்துட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த நாக்லின் சொல்றாங்க. இவ கதை என்ன அப்படின்னா, வியட்நாம்ல இவளை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கும் போது இவளை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா சின்னதா மாத்திருக்கானுங்க. ஆனா எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு தப்பிச்சு பொழைச்சு சாவோட விளிம்புல போயிட்டு தப்பிச்சு வந்திருக்கா. அப்படி தப்பிக்கும் போதுதான் இவளுக்கு வந்து கால் இந்த மாதிரி ஆயிருக்கு. நடக்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் நடக்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டு ஓப்பனிங் சீன்ல சொன்னேன், நம்ம ஹீரோ அவனுடைய ஒய்ஃபுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவான். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவனுக்கு மசாஜ் பண்றது யூஸ்ஃபுல்லாவே பிடிக்கும் போல. சில டிப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான். இவனுடைய ப்ரொஃபஷனும் அந்த மாதிரி தானே, எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்னுடைய லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, இல்ல இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் யாருமே எங்களை சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது, சோ தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறமா பஸ்ல போறாங்க எல்லாருமே. இந்த பக்கம்லாம் இவன் வந்திருக்கவே மாட்டான் இவ்வளவு நாள்ல. இந்த ஏரியா அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்லம் மாதிரி இருக்கு. எப்படி நார்மலான ஒரு லைஃப் இருக்கும் அந்த லைஃப் மாதிரியான ஒரு ஏரியாவா இருக்கு. லிஃப்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, எலிவேட்டர் கிடையாது, ரோடு சரியா இல்ல. நம்ம சாதாரண லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. 7th ஃப்ளோர் வரைக்கும் நடந்து போறான் நம்ம ஹீரோ. இந்த நாக்லின்றவ தன்னுடைய ஃப்ரெண்டு கிளாட்டிஸ காமிக்கிறான். இந்த இல்லீகலா சின்னதாக்குற அந்த ஒரு ப்ராசஸ்ல இவளுடைய அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாரு. ஏன்னா அவருடைய முன்கடவை பல் ஒண்ணு வந்து ரிமூவ் பண்ண மறந்துருப்பாங்க. அதனால அவருடைய தலையை வெடிச்சு போயிருக்கும். இவளுக்குமே வயிற்று பகுதியில கேன்சர் இருக்கு. அதனால அவளால வேலையும் செய்ய முடியாது. டாக்டரை கூட்டி வர அளவுக்கு என்கிட்டயும் காசு இல்ல. ஆப்வியஸா நம்ம ஹீரோவால கேன்சரை கியூர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இவனால முடிஞ்சது என்ன அப்படின்னா, சில பெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்து இவங்க கிட்ட இருக்கு, அதை வேணா கொடுக்கலாம், அவ்வளவுதான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மீட் பண்றான் இந்த நாக்லின. இப்போ வந்து பார்த்தா இவளுடைய அந்த ஃப்ரெண்டு அவ இறந்து போயிட்டா. ஏன்னா அந்த வலியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா மெடிசின் எடுத்தனால இறந்து போயிட்டா. இவளால இதுக்கப்புறம் நடக்க முடியாது, ஏன்னா காலை தான் உடச்சு விட்டானே. அதனால இவனே ஹெல்ப் பண்றான், இவனே தூக்கிட்டு போறான், வீட்டு வேலை எல்லாமே பார்த்து கொடுக்குறான். அந்த பணக்கார ஏரியால இருக்கக்கூடிய லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நாக்லின்றவளுக்கு அவங்க வீட்டுல தீந்து போன மிஞ்சி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவ அதை எடுத்துட்டு வந்து இவன் இந்த ஸ்லம் மாதிரி இருக்கக்கூடிய புவர் பீப்புள் எல்லாருக்குமே கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் அவங்களோட அந்த புவர் பீப்புளோட சேர்ந்துக்கிட்டு தெய்வ பிரார்த்தனையில கொண்டு போய் ஈடுபடுறான். 2 வாரம் கழிச்சு இப்ப அந்த நாக்லின்றவ டெம்பரவரியா குட்டியா ஒரு லெக் ஒன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்பயுமே அவளால அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்க முடியல. அதனால நம்ம ஹீரோ இன்னுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். அவளுடைய வேலை கிளீன் பண்றது இல்லையா, இந்த கிளீன் பண்றதுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் போகுது. இப்படி கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு
ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் டியூஷன் வீட்டுக்கு வராங்க. அவனுடைய வீட்டை தான் நீ கிளீன் பண்ணணும். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு இது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அங்க இப்படிதான் வந்து வேலை செஞ்சு நான் தேஞ்சு போயிட்டேன், அதனாலதான் இங்க வந்தேன், இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கு, இன்னும் அந்த ப்ராஸ்தட்டிக் லெக் வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும், அது வரைக்கும் நான் தாக்கு பிடிப்பேனே தெரியல அப்படின்னு இந்த டூசன் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஷிப் ஒன்று வச்சிருந்தார்ல கான்ராட் அப்படின்றவர், அவரும் இந்த டூசன் 2 பேருமே நம்ம ஹீரோவை ஸ்பெஷல் மிஷன் ஒண்ணுக்கு அனுப்ப போறதா இந்த நாக்லின் கிட்ட சொல்றாங்க. ஒரு 2 வாரத்துக்கு இவன் இருக்க மாட்டான், அதாவது 2 வாரத்துக்கு இவனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்கு இந்த நாக்லின் என்ன சொல்றான்னா, சரி நானும் வரேன் ட்ரிப்புக்கு, என்னையும் கூட்டு போங்க, பாஸ்ட்ல ஒரு டைம் நான் நார்வேக்கு போகணும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா என்னால போக முடியாம போயிடுச்சு அப்படி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா பேசிக்கிட்டேவும். அதனால இந்த 3 பேருக்குமே சரி ஓகே வேற ஆப்ஷன் இல்ல, நோ சொல்ல முடியல. அடுத்த சில நாட்களுக்கு இந்த 4 பேருமே ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கான்ராடோட ஷிப்ல தான் போறாங்க. மிகப்பெரிய சப்ளைஸ் ஏத்திட்டு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஏதோ வினோதமான சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிக்கிறான் தூக்கத்துல இருந்து. இன்னொரு ஷிப் ஒன்னு வந்துட்டு இருக்கு. அந்த இன்னொரு ஷிப்ல வந்தது வேற யாரும் இல்ல, ஓப்பனிங் சீன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, குட்டி மனுஷரை இந்த உலகத்துக்கு. அந்த குட்டி மனுஷர் தான், அவரோட பேரு ஜூர்ஜன். இந்த முதல் குட்டி மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, இவருமே சயின்டிஸ்ட் தான், அண்டார்டிகால மீத்தேன் லீக் இருக்கு, சோ இதனால மனித இனமே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவோ கால்குலேஷன் ஆயிரக்கணக்கான டைம் பண்ணிட்டோம், ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இப்படி ஒரு எதிர்கால பேரழிவை மனித இனம் எதிர்கொள்ள முடியாம போயிரும், சர்வைவ் ஆகவே ஆக மாட்டாங்க அப்படியெல்லாம் பேசி புலம்பி கஷ்டப்பட்டு இருக்காரு. டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நாக்லாண்டோட லெக்குக்கு மசாஜ் கொடுத்துட்டு இருக்கான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ரொமான்டிக்கலா போய் அப்படி இப்படின்னு போய் முடிஞ்சிருச்சு. அப்படியே காடுகளுக்கு நடுவில் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மொத்த குரூப்புமே. அங்க சில குரூப் இருக்காங்க, அந்த குரூப் எல்லாருமே எந்த ஒரு பயமும் இல்லாம அனிமல்ஸ் வந்துரும், தண்ணி அதிகமா வந்துரும், ஃப்ளட் வந்துரும், சேஃப்டியை பத்தி பெருசா யோசிக்காம ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு பிளேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள். அந்த குரூப்போட லீடர் வால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் டனல், திக்கான மெட்டல் ஒன்னு இருக்கு, அதால செய்யப்பட்ட அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் அந்த வால்ட். சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு இவங்க தங்களை பாதுகாத்துப்பாங்க. நிறைய டனல் வச்சிருக்காங்க, ஒன்னொன்னுக்கு தனித்தனியா எக்கச்சக்கமான டனல் உருவாக்கி வச்சிருக்காங்க. அனிமல்ஸுக்கு தனியா, பிளான்ட்டுக்கு தனியா, ஹவுஸுக்கு தனியா, ஜியோ தெர்மல் எனர்ஜிக்கு தனியா, மிஷின்ஸுக்கு தனியா, கரண்ட்டுக்கு தனியான்னு இவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா இந்த குட்டியானது மட்டும்தான் நடந்தது. பிளான் என்னன்னா, என்விரான்மெண்ட் சரியாகிற வரைக்கும் நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்கலாம், இதுதான் பிளான். இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ள பதுக்கி வச்சிடலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 8000 வருஷம் ஆகலாம். அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த முதல் மனிதர் சயின்டிஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மனித இனத்தை காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கைதட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு பயங்கரமா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவருடைய அந்த 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த நாக்லின், டூசன், கப்பல் ஓனர், இந்த 4 பேருமே போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ சொல்றான், நான் இவங்க கூட இருக்கேன், வால்ட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு இந்த மக்களுக்கு தேவையான உதவி செய்யறேன் அப்படின்றான். இங்க பாரு, இந்த மக்களுக்கு மட்டும் இல்ல கிடையாது, இவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஸ்லம்ல வளரக்கூடிய மக்களுக்கும் நம்ம தேவை, சரியா? வா அங்க போகலாம், அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, இந்த கல்ட் குரூப் கூடயாடா நீ போய் மாட்டிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி டூசன் கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த நாக்லின் சொல்றா, அன்னைக்கு நேற்று நடந்தது வந்து ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு, உண்மை சொல்லு, மனசுல இருந்து சொல்லு, நீ என்ன விரும்பல தானே, அன்னைக்கு ஏதோ பரிதாபப்பட்டு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்றதுக்காக தானே எனக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், அப்படிலாம் கிடையாது, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப கேரிங் இருக்கு, இந்த ஒரு வாழ்க்கையிலேயும் உன் கூட வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த நாக்லின் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரே டைம்ல லாஸ்ட் சன்செட்டை பாக்குறாங்க. நாக்லினும் நம்ம ஹீரோவும் கடைசியா ஒரு தடவை கட்டி பிடிச்சு அந்த ஒரு மொமெண்ட்டை ஒன்னா என்ஜாய் பண்றாங்க. கான்ராடும் டூஷனும் கிளம்புறதுக்கு முன்னாடி குட் பை சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் நாக்லின் பைபிள் ஒன்ன கொடுக்குறா, கிஸ் ஒன்ன கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்றான், வா என் கூடயே வந்துருன்னு சொல்லி கடைசியா ஒரு தடவை கேட்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அந்த வால்ட்டுக்குள்ள போறான். 8 மணி நேரம் நடந்து போகணுமா அந்த வால்ட்டுக்கு, ஆக்சுவல் வால்ட்டுக்கு போறதுக்கு, வால்ட்டுக்குள்ள இருந்து வால்ட்டுக்கு போறதுக்கு. ஐயோ 8 மணி நேரம் போகணுமா அப்படின்ட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லி நினைச்சு மறுபடியும் அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னால மறுபடியும் ஓடி வந்தவன் வேகமா ஓடுறான், பின்னாலே ஓடி போய் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போயிட்டு ஒன்னாயிக்கிறான். அதுக்கப்புறமா பிளேன் மூலமா நம்ம ஹீரோவும் நாக்லினும் யூஎஸ்ஏக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்லம்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே உதவி செய்ய ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. எல்லா மக்களுக்கும் உலகம் அழிய போகுது, இந்த ஹியூமனிட்டியே அழிஞ்சு போக போகுது, இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய கடைசி காலத்தையும் தன்னுடைய ஹீரோவோட என்னுடைய உயிரையும் கடைசி நிமிடங்களையும் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தன்னுடைய லைஃபை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப சந்தோஷமா உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த இடத்துல இந்த ஒரு படம் முடிய வருது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வித்தியாசமான குட்டி மனிதர்கள் நல்லா இருந்துச்சு ஆன்லைன், அதனாலதான் இந்த ஒரு படத்தை தேடி பிடிச்சு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே இந்த மாதிரியான குட்டியா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிஜமாவே நீங்க போவீங்களா, குட்டி உலகத்துக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அப்படியே மறக்காம, நான் போஸ்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன், உங்க யாருக்காவது உங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய யாருக்காவது அப்பாக்கோ அம்மாக்கோ 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 19ல இருந்து 55 வயசுல இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலுமே போஸ்ட் ஆபீஸ்லயே வந்து நீங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். PLI and RPLI அப்படின்னு சொல்லி 2 ஸ்கீம் இருக்கு. 6382 63 41 52
32 அப்படின்றதா என்னுடைய போன் நம்பர். உங்க யாருக்காவது உங்களுடைய அப்பா அம்மா யாருக்காவது இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் போனஸ் ரேட் போஸ்ட் ஆபீஸ்ல தான் தராங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே நல்லா தெரியும், 52%. சோ எதிர்காலத்துல நல்ல சேவிங்ஸாவும் இருக்கும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் பேக்கப்பாவும் இருக்கும். மாசம் 500,000 இருந்து 5,000 10,000 வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மாசமாவோ 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷமா கூட நீங்க இதை போட்டுக்கலாம். வருஷத்துக்கு 10,000 15,000 20,000 ஏன் 1 லட்சம் வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காம உங்களுடைய ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் என்ன, அடுத்த ஒரு தரமான படத்துல வந்து மீட் பண்ணலாம். பாய். போலாம்.